கட்டு சிங்கி கேண்டீனுக்கு போலாங்க. கட்டு சிங்கி காலையில எந்திரிக்கிறாங்க. அப்புறம் பாக்குறாங்க கிச்சன்ல இருந்து பாத்திரத்தோட சத்தம் வந்துகிட்டு இருந்தது. அட என்ன இது, கிச்சன்ல இருந்து எவ்வளவு சத்தம் வருது? அம்மா என்ன கோவமா இருக்காங்களா? கட்டு, நம்ம எந்த தொல்லையும் அம்மாவே பண்ணலையே, அம்மா நம்ம மேல கோவமா இருக்கிறதுக்கு வா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி 2 பேரும் போய் பாக்குறாங்க. அங்க அம்மா இருக்க மாட்டாங்க, அங்க அப்பா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அங்க அவரு அர்ஜென்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்ததால பொருள் எல்லாம் கீழே விழுந்துடுது. கட்டு சிங்கிய பார்த்து சொல்றாரு, பசங்களா, நீங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டீங்களா? சீக்கிரமா போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. நீங்க ரெடி ஆகிறதுக்குள்ள உங்க 2 பேருக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். என்ன? ஆனா அப்பா நீங்க ஏன்பா நாஷ்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா எங்க? அப்பா நீங்க ஏன் நாஷ்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா எங்க? அட சிங்கி, நான் அதே கேள்விதானே கேட்டேன், நீயும் ஏன் திருப்பி அந்த கேள்வி கேக்குற? ஆமா பசங்களா, மம்மியோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாமா. மம்மி அவங்கள கவனிக்கிறதுக்காக போயிட்டாங்க. நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க, போங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி நாஷ்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்றாங்க. அப்பா நாஷ்டாக்கு டோஸ்ட் பண்ணிருப்பாரு. அதுல சில டோஸ்ட் வேற பாவம் தீஞ்சு போயிருக்கும். மன்னிச்சிருங்க கட்டு சிங்கி, உங்க அம்மா அளவுக்கு டேஸ்டான சாப்பாடை என்னால சமைக்க முடியல. அட பரவாயில்ல அப்பா, இப்ப இந்த நாஷ்டா கதைய நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா நம்ம லஞ்ச் என்ன பண்றது? ஐயோ, நான் லஞ்ச் செய்யவே மறந்துட்டேனே. இப்ப போதுமான அளவு டைம் வேற இல்லையே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்களா, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். நீங்க கேன்டீன்ல போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸோடய நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பா பணம் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு கட்டு சிங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கட்டு சிங்கி பேக்ஸ எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே கட்டு சிங்கி இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கட்டு சிங்கி, நம்ம கேன்டீன்ல வடா பாவு ரொம்பவே நல்லா இருக்கும். போன மாசம் நானும் கூட சாப்பிட்டேன், ரொம்பவே டேஸ்டா இருந்தது. அப்ப என்னோட அம்மா வீட்ல இல்ல, அவங்க என் லஞ்சுக்கு காசு கொடுத்தாங்க, நான் அதான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. கட்டு சிங்கி, அங்க நிறைய பசங்க சமோசா சாப்பிடுறதும் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப செம்மையா இருக்குமா? எனக்கு தோணுது அது ரொம்ப ருசியா இருக்கும்னு. நான் இந்த லஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. லஞ்ச் டைம் எப்ப வரப்போகுது? கேன்டீனுக்கு போய் டேஸ்டி சாப்பாடு எப்ப சாப்பிட போறோம்னு பசங்க எல்லாருமே லஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சிங்கி ஒரு புக்ல பர்கரை வரைஞ்சுகிட்டு இருப்பா. கட்டு மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டி அவ இப்படின்னு சொல்றா, நண்பர்களே, நாம கேன்டீன்ல ஏன் இந்த ருசியான பர்கர் சாப்பிடக்கூடாது? அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் மற்றும் சீஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அதை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டு அந்த புக்க வாங்கிக்கிட்டு பக்கத்துலயே ஒரு ஜூஸ வரையறா. அதுக்கப்புறம் நாம அது கூடவே ஒரு ஜூஸ் கூட குடிக்கலாம். பண்டி பிரெஞ்ச் ஃப்ரைஸ டிரா பண்ணி சொல்றான். ஆமா, அப்புறம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ நீங்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அட, நாம கேன்டீனுக்கு போய்கிட்டு இருக்கோம், பர்கர் ஷாப்புக்கு கிடையாது. குட்டி சொன்னது கேட்ட உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் மேக்ஸ் டீச்சர் எல்லாரையும் சும்மா இருக்க சொல்லி கத்துறாங்க. லஞ்ச் பிரேக் பெல் அடிச்ச உடனே கட்டு, சிங்கி, ஹரி, பண்டி அப்புறம் குட்டி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேன்டீன்ல ஒரு பெரிய போர்டு போட்டிருந்தாங்க. இதுல எத்தனை ஐட்டம்ஸ் எழுதிருக்காங்க? சோலே பட்டூரே, பர்கர், சாண்ட்விச், மேகி, மோமோஸ், அதுக்கப்புறம் மினி பீட்சா. கட்டு, நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம சாண்ட்விச் வாங்கி சாப்பிடலான்னு. அங்க பாரு, அந்த பசங்க கூட சாண்ட்விச் தான் வாங்கியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? ஆமா கட்டு சிங்கி, எனக்கு பன்னீர் சாண்ட்விச் அப்புறம் சமோசா சட்னியும் எனக்கு வேணும். நம்ம கேன்டீன்ல இருக்கிற சமோசா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். யம்மி, இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. வா கட்டு, நாம போய் சமோசா அதுக்கப்புறம் சாண்ட்விச்சுக்கு கவுண்டர்ல போய் டிக்கெட்ஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போய் பக்கத்துல இருக்க இன்னொரு கவுண்டர்ல டிக்கெட்ஸ் கொடுக்கணும். அங்கதான் நமக்கு சமோசா அதுக்கப்புறம் சாண்ட்விச் கொடுப்பாங்க. பாரு, லைன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. சீக்கிரம் போல வாங்க. கட்டு ரெசிப்ட் வாங்க போறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க மேம் கிட்ட சொல்றான், மேம், எனக்கு 5 சமோசா 5 பன்னீர் சாண்ட்விச் டிக்கெட் வேணும். இந்தாங்க மேம் பணம். சரிப்பா, இந்தா, இது உன்னோட டிக்கெட். அதுக்கப்புறம் அங்க கவுண்டர்ல போகும்போது பத்திரமா இரு, சரியா? கிரௌடா இருக்கிறதால சாப்பாடு கீழே கொட்ட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மேம், நான் பத்திரமா இருக்கேன், தேங்க்யூ. ரெசிப்ட் கிடைச்சதும்
கட்டு, சிங்கி, குட்டி, ஹரி, பண்டி எல்லாருமே அந்த கவுண்டர் கிட்ட போறாங்க. அங்க போய் அவங்க சமோசா அதுக்கப்புறம் சாண்ட்விச்சஸ வாங்கிக்கிறாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம அங்க டேபிள் சேர்ல போய் உட்கார்ந்து சாப்பிடலாம். நிறைய சேர்ஸும் காலியா இருக்கு. வாங்க போலாம். அப்புறம் எல்லாருமே அந்த டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்து அந்த சாண்ட்விச் மற்றும் பன்னீரை என்ஜாய் பண்றாங்க. வாவ், இந்த பன்னீர் சாண்ட்விச் செம்மையா இருக்கு. ஆனா எல்லாருமே இந்த பன்னீர் சாண்ட்விச் பத்தி சொல்லும் போது நான் நம்பவே இல்ல. அப்புறம் இந்த சமோசா ரொம்ப டேஸ்டா இருக்கு. இத சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. இது எல்லாமே ரொம்ப ருசியா இருக்கு. கட்டு, சிங்கி, ஞாபகம் இருக்கா? எங்களோட டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, எங்க அம்மா எனக்கு டிஃபன் கொடுத்து விட்டுருக்காங்க. நான் அதையும் எப்படியாவது முடிச்சாகணும். குட்டி, நாம எல்லாரும் சேர்ந்து உங்க எல்லார் டிஃபனும் காலி பண்ணிடலாம். நீ அத பத்தி கவலைப்படாத. ஏன்னா அதுக்குள்ள நமக்கு இன்னும் பசி எடுக்கும். சிங்கி சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாண்ட்விச் மற்றும் சமோசா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராப்பர்ஸ் எல்லாம் விசிறி போடலான்னு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய பசங்க சாப்பிட்டு எல்லாமே கீழே விசிறி போட்டு போயிருப்பாங்க. அட என்ன இது, சில பசங்க எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போடாம கீழே போட்டிருக்காங்க. என்ன குப்பையெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்காங்க? சாப்பிடுற இடம் கண்டிப்பா இந்த மாதிரி இவ்வளோ அழுக்காலாம் இருக்கவே கூடாது. ஹரி சரியா சொன்ன. வா நம்ம எல்லாரும் சேர்ந்து இத க்ளீன் பண்ணிடலாம், சரியா? அப்புறம் கட்டு, சிங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அங்கே கீழே விழுந்திருந்த வேஸ்ட் எல்லாமே எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாங்க. அத பார்த்து கவுண்டர்ல இருந்த அந்த மேம் அங்க வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க பசங்க கிட்ட சொல்றாங்க, ஷபாஷ் பசங்களா, நீங்க ஆசம் பசங்களா. எல்லா பசங்களும் உங்கள மாதிரி இருந்தா கேண்டீன் கண்டிப்பா அழகே ஆகாது. தேங்க்யூ மேம், நம்ம ஸ்கூல கிளீனா வச்சுக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா மேம் அப்படின்னு மேம் கிட்ட கட்டு சிங்கி பேசுறாங்க. அதுக்குள்ளவே ஸ்கூல் பெல் ரிங் ஆகுது. லஞ்ச் பிரேக் அவங்களது முடிஞ்சு போச்சு. பெல் சத்தம் கேட்ட உடனே பசங்க கிட்ட மேம் சொல்றாங்க, சரியா சொன்னீங்க பசங்களா, ஆனா பெல் ரிங் ஆயிடுச்சு. நீங்க உங்க கிளாஸுக்கு போங்க, நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன், சரியா? ஓகே மேம். கட்டு சிங்கி அவங்க கிளாஸுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ்ல போய் உட்கார்ந்து அவங்க அவங்களோட புக்ஸ ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்றாங்க. கேண்டீன்ல அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.pontonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். அம்மா இட்லி தோசைய சமைச்சாங்க. ஒரு நாள் அம்மா அப்பா சாயந்தரம் வரைக்கும் எங்கேயோ வெளிய போயிருந்தாங்க. கட்டு சிங்கி ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு அவங்க பக்கத்து வீட்டுல சாப்பாடு சாப்பிடுறதுக்காக போறாங்க. சிங்கி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆண்டி நமக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. கட்டு, அம்மாவா இருந்தா தினமும் நமக்காக டேஸ்டியா பண்ணி கொடுப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளிய எங்கேயோ சாப்பிட போறோம். கட்டு சிங்கி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அவங்க பக்கத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ ஆர்டர் பண்ணலாம். www.pontonkids.com இருந்து. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். வீட்டோட பெல் அடிக்கிறாங்க. வாங்க வாங்க கட்டு சிங்கி, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களுக்காக இட்லி தோசை செஞ்சிருக்கேன். வாவ் ஆண்டி, எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். எனக்கு தோசை. ஆஹா, அப்படியே பசங்களா, சீக்கிரம் கை கழுவிட்டு வாங்க, சீக்கிரம் சாப்பிடலாம். கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப சந்தோஷமா இட்லி மற்றும் தோசை சாப்பிடுறாங்க. ஆண்டி ஆண்டி, இட்லி ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அம்மா கூட இது வரைக்கும் இவ்ளோ ருசியா செஞ்சது இல்ல. அப்புறம் ஆண்டி, இந்த தோசை கூட ரொம்ப ருசியா இருக்கு. அட பசங்களா, நான் செஞ்சது உங்களுக்கு இவ்ளோ பிடிக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. சாப்பிடு சாப்பிடு, மனசார சாப்பிடுங்க. கட்டு மற்றும் சிங்கி மனசார நல்ல இட்லி தோசை சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டிக்கு அவங்க ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சாயந்தரம் உடனே அப்பா அம்மா வராங்க. அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டி இட்லி தோசை செஞ்சிருந்தாங்க. அம்மா, அப்புறம் ஆண்டி ரொம்பவே ருசியா சாப்பாடு செஞ்சிருந்தாங்கம்மா. ஆமா அம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. அட வா பசங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்டீங்கல்ல? அப்படின்னா குழந்தைங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா? ஆமா அப்பா, கட்டு 5 இட்லி சாப்பிட்டா. சிங்கி சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. மறுநாள் அவங்க எல்லாரும் எந்திரிச்சு பாக்குறாங்க.
அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி மற்றும் தோசை செஞ்சிருந்தாங்க. அட என்னடா இது, நீங்க கூட எங்களுக்காக இட்லி தோசை செஞ்சிருக்கீங்களா? ஆமா பசங்களா, நேத்து நீங்க ஆண்டியோட இட்லி தோசை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் யோசிச்சேன் உங்களுக்காக இன்னைக்கோ செய்யலான்னு. வாவ் மம்மி, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. சரி, சீக்கிரம் போய் 2 பேரும் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்க 2 பேருக்கும் சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்றேன். கட்டு மற்றும் சிங்கி டேபிள்ல உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா செஞ்ச இட்லி தோசை அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு பிடிக்கிறது இல்ல. ஆண்டி செஞ்சது இன்னும் நல்லா இருந்தது. ஆனா அவங்க அம்மா கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி, வாவ் மம்மி, நீங்க செஞ்ச இட்லி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அம்மா, நீங்க செஞ்ச தோசை கூட சூப்பரா இருக்கு. ஆனா அம்மா கட்டு சிங்கியோட முகத்தை பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு அவங்க சமைச்சது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா 2 பேருமே உண்மையை சொல்லல. சரி சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல, போங்க போய் ரெடி ஆகுங்க. அப்புறம் அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நாம செஞ்ச ரெசிபில என்னடா கம்மியாச்சுன்னு. நான் செஞ்சது ஏன் அவங்க செஞ்ச மாதிரி ருசியா இல்லன்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சு அவங்க ஆண்டி கிட்ட போறாங்க. ஹலோ கட்டு சிங்கியோட அம்மா, வாங்க வாங்க, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். ஆஹா சொல்லுங்க. உங்ககிட்ட இட்லி தோசை ரெசிபி கேட்கலான்னு தான் நான் வந்தேன். அவங்க உங்க வீட்ல சாப்பிட்டதுல இருந்து கட்டு சிங்கி அத பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்காக நான் இட்லி தோசை செஞ்சேன், ஆனா அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல. அட அக்கா, அது என்னன்னா நான் என்னோட இட்லி தோசைல ஒரு ஸ்பெஷல் மசாலாவை போடுறேன். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், வாங்க நாம என்னன்னு போய் பாப்போம். அப்புறம் ஆண்டி அவங்க ஸ்டைல இட்லி தோசை செய்யறது எப்படின்னு மம்மிக்கு கத்து தராங்க. அப்புறம் மம்மி வீட்டுக்கு வராங்க. அட அம்மா, எங்க போயிருந்தீங்க? அட எங்கேயோ இல்லடா, உங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, காத்தல உங்களுக்கு தெரியும். வாவ் மம்மி, எனக்கு சர்ப்ரைசஸ் ரொம்ப பிடிக்கும். பசங்களா, காலையில வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் தூங்கிடுறாங்க. மம்மி காலையில எரிஞ்சு ஆண்டி சொன்ன ரெசிபிய ஃபாலோ பண்ணி இட்லியும் தோசையும் ரெடி பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீட்ல இட்லி மற்றும் தோசையோட வாசனை தூக்குது. அட மம்மி, இவ்ளோ நல்ல மனம் என்னன்னு புரியலையே. அட சிங்கி, ஆனா இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மெல் மாதிரி தான் இருக்கு. அட கட்டு, எனக்கு கூட. பசங்களா, நான் உங்களுக்காக மறுபடியும் இட்லி தோசை செஞ்சிருக்கேன். ஆனா நான் இந்த ரெசிபிய ஆண்டி கிட்ட கேட்டு அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே ஃபாலோ பண்ணி தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இட்லி மற்றும் தோசை சாப்பிடுறாங்க. அட வா மம்மி, ஆண்டிய விட ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. ஆமா அம்மா, ரொம்ப ருசியா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.